கரெக்டா? என்னோட புரிதல் இதான். நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது? அ 10 செகண்ட்ஸ் லேட்டர் அப்படிமா சொல்றா. லாக் ஆயிட்ட. அது இல்லடா. அது வார்த்தை கிடைக்கல எனக்கு. ரொம்ப இப்ப தெரியுதா என் கஷ்டம்? இவ்வளவு நேரம் எப்படி அது அது யோசிக்கக்கூடாது யோகேஷ் எப்பவுமே. ஒரு வார்த்தை கிடைக்கலன்னா ஆரம்பிச்சிரணும். போற போக்குல அதுவா வந்துரும். உடல் மூளை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. யோகி. யோகேஷ். இந்த வாரம் வந்து காதல் காதல் பத்தி பேசணும். காதல பத்தி பேச போறோம். இப்ப காதல்னா, காதல பத்தி என்ன பேச போறீங்கன்னா, காதல பத்தி நெறைய இருக்குது சும்மா பேசுறதுக்கு. காமி சாமின்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். கடவுள் எங்களோட பார்வையில எப்படி இருக்காரு, காதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சொல்லுங்க கிருஷ்ணா, காதல்னா இது காதல்னா என்னன்னா, இது என்ன சொல்றது? ரொம்ப பெரிய எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான். காதல்னா எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரே வார்த்தை தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பொருள வந்து அளவுக்கு அதிகமா புடிச்சிருக்குங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அது பொருள்னு கூட இல்ல. அது தெரியாம சொல்லிட்டேன். பொருள்னு இல்ல. ஆனா பொருள் மேலயும் வரும் காதல்ங்கிறது. ஆனா நம்ம பேசிட்டு இருக்க காதல் வந்து ஒரு பெர்சன் நமக்கு இன்னொரு ஒரு சோல் மேல வந்து அளவுக்கு அதிகமான கரெக்டான வார்த்தை. சோல். இன்னொரு சோல் மேல வந்து அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு, இல்ல அளவுக்கு அதிகமா ஒருத்தவங்கள ஒரு சோல் வந்து புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, அவங்க அவங்களா இருக்கிறத நம்ம நம்மளா இருந்து ரசிக்கிறது காதல். இந்த சில்லுக்கருப்பட்டியில வந்து ஒரு வசனம் வரும். ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கார்னெட் ஐஸ்கிரீம். அது ஒருத்தங்கிட்ட எல்லா விஷயமும் பிடிச்சிருக்குல்ல. அந்த ஒரு அந்த பிடிச்சிருக்குங்கிற விஷயம் தானே காதல். அதை தாண்டி ஓவர்வெல்மிங்கா இருக்கக்கூடிய உணர்ச்சிகள்ல காதல் ரொம்ப மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அந்த ஒரு சிம்பிளா புரியணும்னா, ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு புக் இப்படி கவுந்து கிடக்கும். இந்த பக்கம் கன்னா பின்னான்னு எல்லாரும் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த புக்க தாண்டுன உடனே எல்லாரும் கோட் சூட் மாட்டிட்டு சூப்பரா போயிட்டு இருப்பாங்க. அந்த கோட் சூட் மாட்டி இருக்கிறதா அப்படின்னு இல்ல. அந்த ஒரு நெறிமுறை அதுக்குள்ள அதுதான் காதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து காதல்னா அதுக்கு அடுத்து ஞாபகம் வருது வந்து சினிமா தான். ஓகே. ஏன் அப்படின்னா சினிமா வந்து நமக்கு காதல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ எப்படியும் எப்படி ஆமா. தமிழ்லயும் சரி, இல்ல இந்தியா முழுக்க தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியாலயும் சரி, எந்த ஒரு வீட்லயும் ஃபாரின் கல்ச்சர் மாரி இங்க வந்து அப்பா, அம்மாவும் சரி, இவங்க 14 வயசு ஆயிடுச்சுப்பா, நீங்க வந்து லவ் பண்ணுங்க. இந்த மாரி உங்க உங்க பார்ட்னர தேடிக்கிங்க அப்படிலாம் உரிச்சு விடுவாய்ங்க. அதெல்லாம் வார்த்தை லவ்வுங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு நான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் வரைக்கும். ஸோ அதனால நமக்கு காதல்ங்கிறது எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆப்வியஸா படங்கள் மூலமா தான், சினிமா மூலமா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததா வரும் சினிமா, காதல். சொல்லுங்க. அதான் அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அதாவது நம்ம நிஜ வாழ்க்கையில இருக்க காதல சினிமா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நிஜ வாழ்க்கையில இருக்க காதல சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா. நிஜ வாழ்க்கையில இருக்க காதல் அக்ரி பண்றேன் இந்த விஷயத்த. அப்படியா? மாத்துறாங்கங்கிறீங்களா? ஓகே. நான் என்ன நினைக்கிறேன், எதிர்பார்ப்புகள் எங்க இருந்து வருது? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், வந்து ஒருத்திக்கோ இல்ல ஒருத்தி வந்து ஒருத்தனுக்கோ இதெல்லாம் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு சினிமால இருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது அது அதுக்கு வரேன். நான் அடுத்து வரேன். அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு காதலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னு வையுங்களேன். காதலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் புரியல. இதுக்கு முன்னாடி வீட்லயும் சரி, ம். இப்பயும் சரி, நீ ஏதோ பெரிய 4 விஷயம் பார்த்த மாதிரியும், இவங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த சேரை போட்டு இங்க உட்கார்ந்துருக்க மாதிரியும் ஒரு 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 துணியில பேசுற மாதிரியே எனக்கு தோணுது. அது ஏன்? நான் அப்படி இல்ல. அப்படி பேசலைங்க. அப்படி இருக்கா? தெரியல. ஏன்? இல்ல நீங்கன்னே பேசுறியே அதுக்காக கேட்கிறேன். நம்மன்னு வரணும் இது. நீங்கன்னு ஏன் வருது எனக்கு புரியவே இல்ல. அப்படியா சொன்னேன்? போன வீடியோலயே அத பண்ணேன். தெரியல. அதனால தான் வீடியோலயே வச்சு அடிச்சேன் உன்னைய. போன வீடியோல நான் மாத்திக்கிட்டேன் அத. இப்ப எதனால இப்ப நான் நீங்கன்னு சொன்னனா அப்படிங்கிறதே தெரியல. முதல் விஷயம் இந்த இது இருக்கு தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி, நம்ம காதலுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம்
அங்கே வர எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், அதனால் வரக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், அதுக்கான எதிர்பார்ப்பெல்லாம் எங்கே வருதோ, ஒன்று பார்க்குற சினிமாவில் இருந்து நீ சொன்ன மாதிரி, இன்னொன்று அவங்கள சுற்றி இருக்க ஆட்கள் கிட்ட இருந்து அவங்க பார்க்குற விஷயங்கள்ல இருந்து. அது நார்மலாக இது லவ்வுன்னு இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தான். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது எந்த மாதிரி சொன்னேன்னா, ரியல் லைஃப்ல இருந்து தான் சினிமா எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இது சொன்னேன். அது உனக்கு இப்படி யோசிச்சா அப்படி யோசிச்சா இப்படின்னு வச்சுக்கேன். நீ சொல்ற சொல்லு. எனக்கு நான் கேட்கறதுன்னா சினிமா எப்படி காதல் வந்து அது இருக்குதான். அந்த மாதிரி என்ன நினைக்கிறேன், இப்படிதான் சொல்றேன். இப்போ சினிமாவை பார்த்து ஒரு சில படங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற விஷயங்கள்லாம் காதலை வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, பிம்பத்துக்குள்ள இல்லை இவ்வளோ சூப்பரா இப்படி இருந்தா போதும், இது மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாஃப்டான ஒரு ஸ்லைடு தான் காதல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சொன்னது ஒரு நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கோ. இதுக்கு அடுத்த கண்டென்ட்டாக நான் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். என்னன்னா நிறைய விஷயங்களை வந்து இது நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரியா, இது 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 என்ன சொல்றது, இப்படியும் இருக்கும் தான் அப்படிங்கிறத இப்போது நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு நான் உணர்த்துறேங்கிறத தாண்டி அந்த சினிமா அது அவளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக உணர்த்துமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் காட்டி உணர்த்துமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்செக்யூரிட்டியாக இருக்கட்டும், டவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறு. இது வந்து ரெண்டு விஷயம். இது வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த சந்தேகப்படுறான், அவன் வந்து சம்பாட் வேறு ஏதோ யார்கிட்டயோ பேசுகிறாள் சொல்லிட்டு அவளுடைய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வாங்குறது, இதை வாங்குறதுன்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இது எதுக்குள்ளே போகுதுன்னா இது இன்செக்யூரிட்டிக்குள்ளே போகுது. இப்போது இது வந்து அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் அவன் அதை அவளை அஃபண்ட் தான் பண்ணுவான். அப்போ அது டாக்ஸிக்காக மாறும். அப்போது ஆனால் இதை ஒரு சினிமா சொல்லுதுன்னு வச்சுக்கோ, அந்த பையனுக்கு இது தப்புடா, நீயே சந்தேகப்பட்டனா எப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவன்கிட்ட இருக்கும்போது, சந்தேகத்தை கொண்டு வரும்போது அவன் வந்து அங்கே அது மாறுறானோ இல்லையோ அதை யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அங்கே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது அவன் வந்து அது ஒரு தேர்ட் பர்சன். ஆமா, அந்த பொண்ணு சொல்றப்ப அது நீ உனக்கா நீ வேணும்னு சொல்ற, இது உண்மை கிடையாது, நீ உனக்கு வேணும்னு தான் நீ சொல்ற அப்படின்றது வேற. மூணாவது மனுஷன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, ஒரு படத்துல இப்படி ஒரு சீன் வர்றப்ப அப்போ ஓகே, அப்ப இவ சொல்றது கரெக்ட் தான் போல. அது ஒண்ணு யாருமே தெரியாத ஒருத்தவனும் அதே தானே சொல்றான். அது ஒண்ணு. இன்னொன்னு ரிலேட் பண்ணிக்கிறேன்னு வையேன், உன்ன மாதிரியே ஒரு கேரக்டர் இருக்கான், நீ மூணாவது மனுஷனா இருந்து பார்க்கும்போது அவன் பண்ற என்னடா இது தப்புடா அப்படிங்கிறது உனக்கு தோணுது அப்படின்னா, அப்ப நானும் அதானே பண்ணிருக்கேன், நான் பண்றது தப்பு தானே. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை இப்பயும் அப்படிதான் இருக்காங்கன்னா மோசம், பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம பார்க்குற சினிமாக்களுமே ஒரு பெரிய காரணமாக இருக்கு. ரெண்டாவது எனக்கு காதலை ஃபேண்டசைஸ் பண்ணணும்னு வச்சு பெஸ்ட் எவர் டூல்னு நான் நினைக்கிறது வந்து பாடல்கள் தான். ஆக்சுவலாக ஃபேண்டசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் காதல். ஆனால் ஓவர் ஃபேண்டசைஸ் பண்ணாலும் டேஞ்சர் தான். அந்த 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 மாதிரி ஒரு விஷயந்தான். நீங்கள் அதை கரெக்டான அளவை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணுற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். புரியுதா? அந்த ஒரு நீங்கள் அவங்க நினப்பில் இருக்கீங்க, அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பை வந்து வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இம்பேக்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து பாசிட்டிவாக ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு வாத்தியார் வந்து ஃபெயில் மார்க் போட்டுவிட்டு வீட்டில் அவங்க பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க இன்னைக்கு ஜாலியாக பேசிகிட்டு வந்திருக்காங்க, இல்லை ஒரு சின்ன ரொமான்ஸ் நடந்திருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் எந்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் அதே கான்செப்ட் தான். இப்போ இவங்களுக்குள்ள நீங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பாண்ட் இருக்குது, ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஆயிருக்கணும்னு இல்லை, அந்த ஒரு உங்கள் லவ்டு ஒன்ஸ் கிட்ட அந்த ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்கிட்டையுமே பாசிட்டிவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் டே டு டே லைஃப்பும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபேண்டசைஸ் அதுக்கு சொல்கிறேன். இப்போ பாடல்கள் சொல்கிறேன். பாடல் வந்து பெரிய நினைக்கிறேன். காலையில் கூட எதுவும் பாட்டு கேட்டுருந்தேன், ராஜா பாட்டு கேட்டுருந்தேன், அப்படி ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு வந்து இதயமர் கோயில், இளையராஜா பாட்டு இதயமர் கோயில். எனக்கு அது ஏன் அப்படின்னா அது வந்து அவர் தான் லிரிக்ஸ் அதுக்கு என் ஒய்ஃபை நினச்சி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அந்த பாட்டில் பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை, ராகங்கள் கோடி கோடி அதுவும் புதிதில்லை,
எனது ஜீவன் நீதான் என்றும் புதியது அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். எனக்கு அது மற்ற யாராவது எழுதியிருந்தா அது எனக்கு பெரிய விஷயமா இருக்காது. இசையை ஒரு மனைவியா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளையராஜா, எந்த ராகம் எனக்கு புதுசு இல்லை, எந்த பாட்டு எனக்கு புதுசு இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு எப்பயுமே புதுசாவே இருக்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாப்புலன்னா அந்த லவ் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற இதை யோசிக்கும் போது, ரெண்டாவது கேபர் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க. கேபர் அங்கிட்டு இருக்காப்புல கேபர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, இந்த முதல் காதல் பத்தி ஒரு மேட்டர். நம்ம அடுத்து மற்றவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் லவ் தாண்டி ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆனதோ இல்லை ஃபர்ஸ்ட் லவ் ஒர்க் அவுட் ஆகும் போகும்போதோ அடுத்தடுத்த காதல் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லவ்ங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பழகிரும். லவ்ங்கிற ஃபீல் எப்படி இருக்குங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பழகிரும். அவங்கள லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் முதல் லவ் அப்போ தான் நம்ம காதலிக்க ஆரம்பிப்போம். காதலையும் காதலிப்போம், காதலிக்கிறவங்களை தாண்டி காதலையும் காதலிப்போம். அந்த வார்த்தையை அப்படி சொல்லும் போது தான், கேபர் சொல்லும் போது தான் எனக்கு அது பயங்கரமா ஹிட்டாச்சு. சூப்பரா இருக்கு இந்த மேட்ரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி வந்து சினிமா எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதை தாண்டி இசை பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத தாண்டி இப்போ சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு. சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான. பொயட்டிக்குங்கிறதே வந்து காதலோட ஒரு வடிவமாக தான் வந்துச்சு அப்படின்னு. எனக்கு இதே மாதிரி என்ன பாடல் தோணுன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்ல எங்கேயும் காதல், அந்த பாட்டு வந்து முழுக்க நான் சொல்லணும்னு இல்லை, காதலுக்காக எழுதின ஒரு பாடல் தான். அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அதில் முகங்களையோ உடல் நிறங்களையோ அது பார்க்காதே, இரு உடலில் ஓர் உயிர் இருக்க அது முயன்று பார்த்திடுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் தான் ஒரு டெஃபனிஷன் பாருப்பா. அந்த பாட்டில் எனக்கு இன்னொரு லைன் எனக்கு பிடிக்கும். தரம் இருக்கும் பின் தலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, யார் சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறதும் இப்படி இருக்கும். ஸோ அதான் அந்த அளவுக்கு இசையுமே பயங்கர ஒரு இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் அதை அப்படி வச்சுட்டு இந்த இடையில சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்செக்யூரிட்டி, இந்த பொசசிவ்னஸ். இப்போ இதுவரையும் பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒரு ஹோல்சமான பார்ட். அதனுடைய ஒரு டவுட் பண்ணுறது, டவுட்னால வரக்கூடிய சண்டைகள் கொடுக்குறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், கேட் கீப் பண்ணுறது, சம்மாட்டதுன்னு சொல்லுவாங்க, வாட்ச் பண்ணிருக்கிறதுக்கு எதோ சொல்லுவாங்க. இந்த வடிவேல் வந்து இப்படி நிப்பாப்புல சண்டை மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இப்போ நான் ஃபஸ்ட்டு லவ்வுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்ல, அதை நான் மறுபடியும் வேறு மாதிரி சொன்னால் இதோட ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னென்னா, வாட் இஸ் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களா இருக்கிறது தான் நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்களா இருக்க விட்டுட்டு அதை நம்ம ரசிக்கிறது தான் லவ் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதுதான் லெட் தம் ஃப்ரீ தான் வந்து காதல். அவங்கள ஃப்ரீயாக இருக்க விட்டு நம்ம ரசிக்கிறது தான் காதலை தவிர, அங்கே பவுண்ட்ரிஸோ இல்லை வந்து நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பேசக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த ஒரு கண்ட்ரோல்குள்ளேயோ பவுண்ட்ரிஸ்குள்ளேயோ அந்த மாதிரி கொண்டு வர விஷயங்கள்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறது தான் எனக்கு. தப்புங்கிறது வரல, அது தப்பு சரிங்கிறதுக்குள்ளே வரல. என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது லவ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்களா இருக்கிற பேர் வைக்கலாம், தப்பு சரின்னு இல்லை, அதுக்கு என்ன, அது லவ் இல்லை, அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது பேசு, நீ அவன்கிட்ட பேசுன பொசிவா பேசாது, நீ அவட்ட பேசினா பொசிவா ஆகக்கூடாதே அப்படிங்கிறேன். அது ஒரு டவுட். இது குட்டி படத்தில் வர மாதிரி தான், ஓ லவ் மேலே உனக்கே அவ்வளோ சந்தேகமா அப்படிங்கிற மாதிரி தான். சேஃபர் சைடா ஒரு பாசிட்டிவா வச்சுக்கிற பேர் தான் பொசசிவ் அப்படிங்கிற. இது எப்படி நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா என்ன சொல்றது, இப்படியே நம்ம சொல்லிட முடியாது. பொசசிவ்னஸோட எக்ஸ்ட்ரீம் இன்செக்யூரிட்டின்னு வச்சுக்கோ. இப்போ அவன்கிட்ட பேசுற இல்லை அவன்கிட்ட பேசுறது வந்து எனக்கு கொஞ்சம் ஜெலசியா இருக்கு அப்படின்றது பொசசிவ்னஸ். அவன்கிட்ட பேசாத, வெறுப்பா இருக்கு, அவன்கிட்ட பேசாத, சத்தியமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிறது இன்செக்யூரிட்டியோ. இது வந்து தெரியல, சிம்பிளா சொல்லலாம். இது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்தப்பறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். இதுதான் இப்படிதான் நான் இருக்கேன், இதுதான் என்னோட மைண்ட் செட் ஐடியாலஜியா இருக்கு. தப்புனா புத்தர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு கோட் படித்தேன். வாட் இஸ் ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம், ஒரு காமனான கதை. நீ கேட்டிருக்கியா? லைக்குக்கும் லவ்வுக்குமான வித்தியாசம். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம். ஒரு புத்தர் சொன்னாரான்னு தெரியாது, புத்தர் போட்டோ போட்டு போடுவாங்க, அதனால
தெரில, அப்படி பார்த்துருப்பேன் எங்கேயாவது. உங்களுக்கு ஒரு செடியில் ஒரு பூ இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வேகமாக போய் அந்த பூ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடுங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் பூ லைக். நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பூ அந்த செடியில் இருக்கிறதே பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்கன்னா அது லவ். இதுதான் வித்தியாசம். ஒரு புத்தரா இருக்காரு, எவ்வளோ ஈஸியான எக்ஸாம்பிள். அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிச்சா. அது லவ், நீங்கள் பண்ணுறது லைக்கா லவ்வா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அது உங்களோடது இல்லை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த லவ் பிரேக்கப், ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதே வந்து எனக்கு அந்த வார்த்தையே ஒரு மாதிரி ப்ராடக்ட் ஷாப் ஒரு கார் டிசைன் பண்ணி விட்டேங்க ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிற மாதிரி லவ்ல எதிராக ஃபெயிலியருங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு நிறைய இது ஒரு ஃபேமஸாக யாரோ ஒருத்தவங்க சொன்னது கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. காதலர்கள் தான் தோக்குறாங்களே தவிர காதல் தோக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆள் சொன்னார், செலிபிரிட்டியோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. அது தலைவர் சொன்னதுதான். அப்படியா? படைப்பு தான் தோக்குமே தவிர படைப்பாளி தோக்க மாட்டார். இதே இது சொன்னாங்க. ஓகே, காதலர்கள் தான் தோக்குறாங்க, காதல் தோக்கலை அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. ஸோ இன்னொரு விஷயம், பிரேக்கப்புக்கு முதல் காரணமாக என்ன? ஃபஸ்ட்டு காதல் பிரேக்கப் அப்படிங்கிறதுக்குள்ளே வரேன். பிரேக்கப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். முன்னாடி, அதாவது கொஞ்சம் முன்னாடி இல்லை இப்போ வரைக்குமே மோஸ்ட்லி முதல் காரணமாக சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க. இன்னொன்று குடும்பங்கள் வந்து நிற்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே தான் வந்து இந்த ஜாதி, மதம், மொழி, வயசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிற்கும். வயசுனா அதுக்கும் ஒரு இதுதான், சும்மா அது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனை முதல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு டெலியூஷனல் ஃபேஸ் மாதிரி, எல்லாமே சூப்பராக இருக்கும். சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். வந்து வேற மாதிரி ஃபீல் ஆகும். பட்டாம்பூச்சி தான், எந்த பக்கம் பார்த்தாலும் பட்டாம்பூச்சி தான் பறந்துக்கிட்டு இருக்கும். சூப்பர், பயங்கர ஜாலியாக இருக்கும். அடுத்த ஒரு ஃபேஸ் போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஆனால் அந்த சண்டையும் வந்து ரசிக்க முடியுது. சண்டைலாம் போடுறோமே நம்ம, அப்படி சண்டை போட்டதுக்கப்புறம் சண்டைலாம் வருது நமக்கு பரவாயில்லையே அப்படி. அப்போ தான் ரியலைஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆமாம் நமக்கு ஆள் இருக்குது, ஆமாம் நம்ம கமிட்டடு, ஆமாம் நம்ம லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஊடல் அப்படிமா இல்லை, அந்த ஒரு ஃபேஸ் வரும். 3வது ஃபேஸ் வந்து கொஞ்சம் மண்டையான ஃபேஸாக இருக்கும். என்னென்னா, என்ன நீ இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ஃபோன் எடுக்க மாட்டேற, அது பண்ண மாட்டேற, எனக்கு நீ அட்டென்ஷனை கொடுக்க மாட்டேற, அது போட்டு ஆமாம் அவன் மண்டை காய்ச்சலில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஃபோன் பண்ணி இப்போ நீ என்ன உண்மையிலே லவ் பண்ணுறே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து 3வது ஃபேஸ். அப்போது இந்த 3வது ஃபேஸ் இருக்குல்ல, அவனு இங்கே தான் நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகுது. இதை தாண்டிட்டாங்கன்னு வையேன் மோஸ்ட்லி பிரேக்கப் சான்ஸ் வந்து 90% கம்மியாயிரும், 99% கம்மியாயிரும். அந்த 1% தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சொந்தக்காரங்க, ஃபேமிலி, இவங்க எல்லாரும் அந்த 1%ல் வந்துடுவாங்க. இந்த ஸ்டேஜை வந்து கடக்கிறதுக்கு தான் நிறைய அந்த பொறுமைங்கிறது வந்து கொஞ்சம் இழந்துட்டீங்க அப்படின்னா, இந்த பொறுமைங்கிறத கொஞ்சம் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த 3rd ஸ்டேஜ் வந்து இழந்துட்டோம் அப்படின்னா அந்த 3rd ஸ்டேஜ் வந்து கடக்க முடியாது. அதுதான் கோரா என்ன அடி வாங்குது புரியுது. ஆமாம் புரியுதுன்னா சகித்தல், இது ரெண்டும் இல்லாததுதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டப்போ நீ லைக் இந்த குடும்பம், இந்த சொந்தக்காரங்க இதெல்லாம் சொல்றப்போ அதெல்லாம் அடுத்த லெவல்னு வச்சுக்கோ. நான் காதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லை காதல்லையுமே சொல்றேன்னா அதுதான்டா. இப்போ இந்த 95க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சு, அதான் இந்த 95க்கு அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த 3rd ஸ்டேஜ்லயே அவங்களுக்குள்ள புரிதல் இருக்கு. மெஜாரிட்டியா இதுதான் பிச்சுக்குதுங்கிறேன், அங்க வரையும் போறதே இல்லைங்கிறேன். ஆமா, இது 95, அது வெறும் 5 தான். அந்த பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் பண்றது வெறும் 5 தான். 95 இவங்க தான் சொல்றேன். இந்த புரிதலா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டிட்டாங்கன்னா அந்த 5 தான் பேலன்ஸ். இதுதான் மெஜாரிட்டி, அதுதான் நானும் சொன்னேன். அதான் அப்படி புரிதலும் சகித்தலும் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். உன் அப்பா அம்மா எடுத்துக்கோ, என் அப்பா அம்மா எடுத்துக்கோ, இவ்வளவு வருடங்கள் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா சும்மா அப்படிங்கிற மாதிரி.
சண்டை வராமல் இருந்திருக்குமா? இல்லை நீங்கள் இப்போது பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது சண்டை போடாமல் இருந்திருப்பாங்களா? எவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கும். அது அவங்கவுங்களுக்கு பர்சனலாக தான் தெரியணும். இப்போ எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு சண்டைலாம் வந்துச்சு எங்கள் அப்பா அம்மா கிடையில அப்படிங்கிற மாதிரிலாம். இதுக்கு லவ் பண்ணிக்கலாம். லவ் மேரேஜ் வேறு. அது ஒரு சூப்பரான கதை. அது சொன்னால் திட்டுவாங்க, வேணாம். ஓகே, அது சண்டையெல்லாம் வரும். இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்காங்க அவங்க 2 பேரையும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது அந்த சண்டை முடிஞ்சு அடுத்த நாளே வந்து தெரியும் விஷயம். அதுதான் அந்த புரிதல் அப்படிங்கிறது தான். எனக்கு டக்குன்னு இதெல்லாம் சொன்ன உடனே இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. எது? உனக்காக பிறந்தேன். அந்த பாட்டு சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பாடல்கள் பேசும்போதே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரொம்ப ஹோல்சமான ஒரு பாட்டு, ரொம்ப ஹோல்சமான ஒரு அந்த தருணங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படி யோசிக்கும்போது இப்போ நம்ம அப்பா அம்மாவை யோசிக்கிறோம். இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏதோ என்ன சோஷியல் மீடியாலேயோ பார்க்குறப்ப அதில் தெரியுது 80 வயசு 90 வயசு ஒருத்தர் வந்து அவன் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு முடியல, அவன் படுத்த படுக்கையாக இருக்கான், அவ்வளோதான் போல. லைக் அவனால் எதுவும் பண்ண முடியாது. இவர் வந்து சாப்பாடை வச்சுட்டு கட்டில் பக்கத்துலேயே இதை போட்டு உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அவருக்கே யாராவது ஊட்டி விடணும் போல. அந்த ஸ்டேட்ல தான் அவரு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கையெல்லாம் அவ்வளோ நடுங்குது, நரம்பெல்லாம் தளண்டுருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டேட்லையும் அவங்களுக்கு உட்காந்து ஊட்டி விட்ற காதலை நம்ம என்ன சொல்றோம்? இப்போ இது ரீல்ஸ், இது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு தாத்தா இருப்பார், அவரே குனிஞ்சு தான் நடந்துருப்பா, பாட்டி நடந்து போயிட்டுருக்கான். அவங்களுக்கு இவர் கொடை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணி மழை பெஞ்சிட்டு இருக்கும், ஒரு கொடை தான் இருக்கும். இவர் கொடை பிடிச்சிட்டு அவங்களுக்கு இப்படியே வந்து கூட்டு போயிட்டுருப்பார் தாத்தா பாட்டி. அந்த இது சூப்பராக இருக்கும். அப்போன்னு ஒரு படம் யூபி, அப்போ அந்த பலூன் படம் வந்து பார்த்துருப்பீங்க. நீ பார்த்துருக்கியா? பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் சொல்கிறேன், பார்க்கலன்னா பாருங்கள். இது சொன்னான்ல, ஒரு இந்த தாத்தா பாட்டி அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காதல் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பாருங்கள். இந்த ஒரு டாபிக் வந்தனால ஒரு சின்ன மூவி ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன். அந்த காதல் பார்த்து மிடில் ஏஜ்டு 45-50 இருக்கும். ஒய்ஃபுக்கு வந்து நடக்க முடியாத அந்த மாதிரி சொல்லுவாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, படியில் ஏறிப்போம், மலையில் இருக்க கோயில் தூக்கி வச்சு நடக்கிறாரு மனுஷன். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் காமன் மேன். இல்லை, ஷாருக் கான் சொன்னது அப்படி நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இல்லை, அது அந்த என்ன சொல்கிறது, உடல் வலிமையெல்லாம் தாண்டி எங்கே வந்து காதல் தான் நிற்கிது. தூக்கி போய் இப்படி நிப்பாட்டுறாரு அப்படின்னா சான்ஸே இல்லை. இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில், வந்து ஹோல்சமான ஒரு வீடியோ, நீயும் பார்த்துருப்ப. அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஹெவி லிஃப்டிங்கில் வந்து கோல்டு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு தூக்கியிருப்பார், தூக்கிட்டு பாதி இங்கேருந்து பாதி தூக்குறதுக்கு வந்து கஷ்டப்பட்டுருப்பார். அந்த அனிமேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபோட சோல் பக்கத்தில் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு அனிமேஷன் இருக்கும். மேலே வந்து ஒரிஜினல் வீடியோ அதுக்கு மேலே தூக்கிடுவார். தூக்கிட்டு கீழே போட்டோடனே பயங்கரமான ஒரு அழுகு இருக்கும். நெஞ்செல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பார். அழுதுட்டு இந்த கோல்டு மெடலோட அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமேஷனாக பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப ஹோல்சமாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். இது ஓல்டேஜ் லவ் ஒன்று சொன்னோமா, சின்ன பையன் அதெல்லாம் நான் ஸ்டோரியோ நம்ம வச்சுருப்பேன் கொஞ்ச நாளைக்கு, ஹைலைட்ஸில் இருக்கும், நான் காட்டுறேன். இந்த வீடியோ கூட ஆட் பண்ண சொல்கிறேன். ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸோ என்னமோ நினைக்கிறேன், சம்திங் ஒரு 6 நாள்லையோ என்னமோ இல்லை கொஞ்ச நாள்லையோ என்னமோ வந்து இறந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப குழந்தைங்க 2 பேருமே. அந்த பையன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பையன் வந்து கேட்பான், அந்த மாதிரி அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் 6 நாள் இன்னும் இவ்வளோ தான், அது பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மோதிரம் மாற்றி அந்த ஒரு வெட்டிங் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது கண்ணுலாம் கலங்குச்சு எனக்கு அது பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, காதல் அவ்வளோதான். இது போயிட்டு ரொம்ப நீ பெரியவன், என் இடம் அது, நீ வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்கிட்ட பேசக்கூடாது, அது அப்படி இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்ல வரோம். அதுக்காக தான். வேற இதுதான் எனக்கு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எத்தனை பேர்
காதலர்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எத்தனை பேர் காதலர்கள் ஆக போறீங்களோ, இல்லை ப்ரோ நான் இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் ப்ரோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து இருக்கீங்களோ, எத்தனை பேர் சிங்கிளாக இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு யாருமே சிங்கிள் இல்லை நினைக்கிறேன். எல்லாரும் காதலிச்சிருப்பாங்க. எல்லாரும் காதலிச்சிருப்பாங்க. இப்போ காதலிச்சிருப்பாங்க இல்லை காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. காதலிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், நீங்கள் காதலிக்கிற ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. ஜென்டர்லாம் இல்லை. அப்படியா? சரி, ஓகே. இல்லைடா சம்பாட், நான் என்ன சொல்றேன், நான் இப்போ சொல்றது வந்து வேற, லைக் இந்த அது வேற காதல். ஓகே, இல்லை நான் வேலண்டைன்ஸ் டேக்கு சொல்கிறேன். ஓகே, அந்த இதுக்கு சொல்கிறேன். இதுவே எவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்கீங்க. ஏப்பா உடம்பி முன்னாடி நம்ம சொல்லுவாங்க குழப்பவாதையும். அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீ இப்போ காதல் அப்படிங்கிறது திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த டைலாக், அவங்க லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணி விட்டுறணும், கவலையே படக்கூடாது. அன்கண்டிஷனல்னா என்ன, எந்த ஒரு கண்டிஷன்ஸுமே இல்லாமல் அவ்வளோதான். சும்மா இப்போ அக்ரிமெண்ட்டாக சைன் போட்டு நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு. ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிள் கிடையாது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்பயே சொன்ன மாதிரி புரிதல், சகித்தல் ஓட சேர்த்து காதலிச்சு எல்லாரும் காதலிப்போம், நல்லா இருக்கும், நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஹோப்போட அப்படி இந்த வீடியோ முடிச்சுக்கோ. நீங்கள் காதலிக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் காதலையும் காதலிங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிக்கிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே. இது உங்கள் மூடர் மூளை, சைனிங் ஆஃப் வித் கிருஷ்ணகுமார், யோகேஷ். பாய்.